ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நவம்பர் 1 தமிழ்நாடு நாள். ஒவ்வொரு தமிழ் இன மக்களும் கட்டாயம் கொண்டாட வேண்டிய ஒரு நாள். காரணம், ஏகப்பட்ட ஒரு உயிர் தியாகம் செய்து பெறப்பட்ட இந்த நாள் திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு இந்த நாளை எப்படி இருட்டடிப்பு செய்தது என்பதை நம்ம கடைசியாக சொல்ல வரோம். இதற்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய திராவிட அறிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1955 பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சார், போராடினார். அதன் பிறகு ஐயா சுந்தரலிங்கனார் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து உயிர் தியாகம் செய்தார். அதை ஒட்டி இந்த தமிழ்நாடு நாள் தமிழருக்கே என்ற அந்த முழக்கம் வந்தது. அதைத்தான் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 1967 பதவிக்கு வந்த உடனே ஜூலை 3ஆம் தேதி தமிழ்நாடு தமிழருக்கேன் என்று பெரியார் அவர்கள் கோரிக்கை வைத்த அந்த நாளை தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிக்கிறோன்னு விளக்கெல்லாம் சொல்கிறாங்க. யாருன்னா, இந்த மாதிரி பேசுகிறது யார் அப்படின்னா, இந்த ஸ்டைல் யார் தான் நம்ம மதிப்புக்குரிய ஐயா சுபவீரபாண்டியன் கடந்த காலங்களில் பேசியிருக்கிறாரு, இனியும் பேசுவார். இதே தான் அந்த வரலாற்று மோசடி. உண்மையிலேயே தமிழ் உணர்வாளர்களும் தமிழ் இளைஞர்களும் இந்த மண் மீது பற்று கொண்ட ஒவ்வொருத்தரும் இதில் இருக்கக்கூடிய இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த நாள் இந்த எப்படிப்பட்ட துரோகம் நமக்கு செய்துக்கிட்டு இருக்குது இந்த இனத்துக்கு. இந்த இனத்தினுடைய வரலாற்றை எல்லாத்துலேயுமே எல்லா வகையிலுமே எப்படி இருட்டடிப்பு செய்து காயடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் நம்ம அதில் சொல்ல வரோம். 1955 தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு பெரியார் குரல் கொடுத்தாரா? கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி யாருமே கொடுக்கலையான்னா கொடுத்துருக்குறாங்க. அதுதான் மறைக்கப்பட்டது. அதுதான் திராவிட ஸ்டிக்கர். அதுதான் திராவிட மாடல் மோசடி. இப்போ முழுசுமாக கொண்டுட்டு வர அந்த விஷயத்தை, இந்த மொழி வழி மாநிலம் அப்படின்றது எப்போதுலேருந்து வருது? பெரியார் 1955 தான் பேசினார், அதுக்கு பிறகு தான் வந்ததா? நிறைய இந்த இருக்கிற கூட்டங்கள் திராவிட சிந்தனையை மூளைக்குள்ளே ஏற்றிக்கிட்ட நிறைய பேருக்கு அது இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் எங்கேயுமே இந்த மொழி வழி மாநிலம் அப்படின்னு ஒரு கோரிக்கையே இல்லை இந்தியாவில் எங்கே அப்படின்னு நினைப்பாங்க. 1892 முதலாக பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஒரிசாவில் தான் மதுசூதனன் தாஸ் அப்படிங்கிறவர் இந்த குரலில் முன்வைக்கிறார். ஒரிசா ஒரு தனித்த மாநிலம், தனித்த மக்கள், தனித்த மொழி, எங்களுக்குன்னு ஒரு இனம், நாங்கள் ஒரு தனித்த இனம், எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கலை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கிறது. பிரிட்டிஷ் அரசாங்கமே ஒன்றுபட்ட இந்தியா அப்படின்னு எங்களை போட்டு எங்களுடைய அடையாளத்தை அழிக்காதீர்கள்னு முதல் கலக குரல் 1892 தொடங்கி 95 வேகம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடக்குது. அதுக்கு பிறகு தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பணிந்து முதலாக தனித்த இனம், தனித்த மொழி, தனித்த அடையாளம், கலை, பண்பாடுன்னு கொண்ட இவர்கள் தனித்த மொழியினர், ஒரிசா மாநிலம் இவர்கள் தனித்தவர்கள்னு அறிவிக்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பயந்து. அது பின்னாடி இந்த 1892 இவர்களுடைய போராட்டம் வலுப்பெற தொடங்கின உடனே அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்திங்கனாக்கா, பிறகு 1919 அந்த 19 இவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஒரிசா மக்களுடைய போராட்டம் பெரிய தீவிரமாக இருக்குது. இவர்களும் மகாராஷ்டிராவில் 1919 வாக்கில் நாங்கள் தனித்த மொழியினர், தனித்த இனத்தவர், தனித்த அடையாளம் எங்களுக்கென்று இருக்கிறது, எங்களுக்குன்னு தனி மொழி இருக்கிறது முக்கியம். அதுதான் நாங்கள் இந்த மொழியின் அடிப்படையில் தனித்த ஒரு இனமாக இருப்பவர்கள். எங்களை 19 கொண்டு நீங்கள் பிரிட்டிஷின் கீழே வைக்காதீங்க, எங்களுக்கென்று ஒரு அடையாளம், கலை, பண்பாடு எல்லாம் இருக்குது, நாங்கள் தனித்த மாநிலம் எங்களுக்கு வேணும், தனித்த மொழியினர் என்று எங்களை அறிவிக்கணும், மகாராஷ்டிரர்கள் அப்படின்னு அறிவிக்கணும். மிகப்பெரிய போராட்டத்தை பால கங்காதர திலகர்னு பின்னாடி சுதந்திர போராட்டத்தில் நம்ம பேர்லாம் கேள்விப்படுறோம்ல, அவர் அன்று இளைஞராக வாலிபராக இந்த போராட்டத்தில் தீவிரமாக இருந்தவர்களில் ஒருத்தர். இதுக்கும் ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் பணிகிறது. இப்போ 1892 முதல் ஒரிசா மாநிலம், ரெண்டாவது 1919 காலகட்டத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் தொடங்கிடுச்சு. இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடக்குது. இங்கே இந்த திராவிட நாடு, திராவிடர்களுக்கே அப்படின்னு இந்த பெரியார் கோஷ்டிகள், இந்த பெரியார் தலைமையில் இந்த பெரியாரே ஒரு குரல் வச்சுக்கிட்டு, நம்மெல்லாம் திராவிடர்கள், தென்னிந்தியர்கள் எல்லாம் 4 மாநில தலைவரும் சேர்ந்து சுதந்திரம்லாம் கொடுத்துடாதீங்க, நாங்கள் தனித்த மாநிலமாக இருக்கிறோன்னு பிரிட்டிஷ்கிட்ட வேண்டிக்கிட்டார்ல பெரியார், போராட்டம் பண்ணார்ல. அந்த காலகட்டத்திலே 1910 நமக்கும் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். 10 முதலாக இப்படியான ஒரு கலக குரல், ஆந்திர மாநிலம் தெலுங்கர்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாலா ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு, விசாலா தெலுங்கு, விசாலா ஆந்திரான்ற முழக்கம் அவர்கள் வைக்கிறாங்க. 1910 வச்சிடுறாங்க. வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட 1919 நீதி கட்சி தொடங்குறப்ப அதிகப்படி பெரும்பான்மையான தலைவர்கள் தெலுங்கர்கள்.
அங்கே இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி வந்து தனி ஆந்திரா எங்களுக்கு வேணும்னு பெரிய அளவில் போராடிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் இங்கே நீதி கட்சின்னு வந்து உட்காந்துட்டு மதராஸ் மாகாணம் முழுக்க சமஸ்தானம் முழுக்க பிரிக்கப்படாதது, அதாவது அன்றைக்கி திருவிதாங்கூர் சமஸ்தானம் தவிர்த்து மீதி கேரளா பகுதிகளெல்லாம் மெட்ராஸ் மாகாணத்தோடு இருக்குது. இந்த பக்கம் மைசூர் நிஜாம் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம், அப்புறம் ஹைதராபாத் நிஜாம் சமஸ்தானம் எல்லாமே வந்து தவிர்த்து மீதி எல்லா பகுதியிலும் ஒரிசாவுக்கு கீழே வரைக்கும் இவங்க எல்லாமே சென்னை ராஜதானிக்குள்ளே இதுக்குள்ளே பொறுப்பில் உட்காந்துக்கிட்டு பதவியை அனுபவிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே தான் இந்த பெரியார் கோஷ்டி 1924 19 வராரு அரசியலுக்குள்ளார 24 வரைக்கும் 25 வரைக்கும் காங்கிரஸ் இருக்கிறாரு. பிறகு வெளியில் வந்து நீதி கட்சி ஆரம்பிக்கிறாரு. இவர் செய்ததெல்லாம் என்னென்னா, அங்கே ஆந்திரர்கள் கேட்குறாங்க, தமிழர்கள் கேட்கறதில்ல நியாயம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை இங்கே யாரும் முன்னெடுக்கவே இல்லை. இங்கே வந்து அதை மறைக்கிறது, அது இருட்டடிப்பு செய்கிறதுமாகவே இருக்கிறாங்க. பிறகு என்ன நடக்குது, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த நாடு முழுக்க அங்கங்கே வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரிசா வாங்கிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட, மகாராஷ்டிரா வாங்கிட்டாங்க. இப்போ ஆந்திரார்கள் 1910 வந்து தொடங்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னு, சுதந்திரத்துக்காக களமிறங்கி போராடிக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சி அது என்ன செய்யுது, 1921 தேசிய குழு கூட்டத்தை, அவங்க பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை தீர்த்தால் தான் சுதந்திர போராட்டத்தில் எல்லோரும் ஒன்றுபட்டு வலுவாக போராட முடியும். அதனால் இந்த மொழி வழி மாநிலம் எந்தெந்த மொழி மக்கள் இருக்கிறாங்களோ அந்தந்த பகுதியை அந்தந்த மாநிலமாக அறிவித்து விட வேண்டும். அதனால் மொழி வழி மாநிலம்ன்றதை நம்ம ஏற்போம் அப்படின்னு காங்கிரஸுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்து அது ஏற்றுக்குச்சு குழுவில். அதனால தான் வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்பாக 1921 இவங்க முடிவு எடுத்த பிறகு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்றைக்கும் பேர் இருக்குது. எப்போ தொடங்கினதுன்னா அப்போ தொடங்கினது உங்களுக்கு. ஆந்திர பிரதேசத்தில் அந்த பேரில் தான் கன்னடத்துக்கு கன்னட காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு தான் வச்சாங்க. கேரள காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு தான் மொழி வழி மாநிலமாக தான் வைத்தார்கள். சுதந்திரத்துக்கு பிறகு வந்து அப்புறம் அவங்களே அதை வந்து மறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். 1921 காங்கிரஸ் கட்சிக்கு சுதந்திரத்துக்காக போராடுற நமக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது. மொழி வழி மாநில மக்களுடைய பிரச்சனை, அந்த கோரிக்கைகளை ஏற்போம், ஒவ்வொரு இனமுக்கும் ஒரு மொழி இருக்கிறது, அவர்களெல்லாம் தனித்தவர்கள் அப்படின்ற முடிவுக்கு காங்கிரஸும் வந்துடுச்சு. அதுக்கு பிறகு இங்கெல்லாம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. சென்னை ராஜதானிக்குள்ளாக ஒரு பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் ஆந்திரர்கள் ஒரு குரல் எழுப்பிகிட்டே இருக்கிறாங்க. 1937 நீதி கட்சியினுடைய அந்த வீழ்ச்சிக்கு பிறகு காங்கிரஸ் வந்து வருது. ராஜாஜி வந்து இந்தி திணிப்பை வந்து புகுத்தினோட மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் வந்து வெடிக்கிறது. இதுக்கு இந்த திராவிடர்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை பிச்சை போட்டது யார் அப்படின்னு பார்த்தா ஈழத்தை சேர்ந்த ஈழத்து அடிகளார் தான் முதலாக. இது மிகப்பெரிய ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி எல்லாத்தையும் கொண்டு வந்து பெரியார்கிட்ட கொடுக்குறாரு. இதெல்லாம் போட முடியாது, இப்படிலாம் ஏற்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அன்றைக்கி யாருனாக்கா ஈழத்து அடிகளார், கி.ஆ.பெ. விஸ்வநாதன், மறைமலை அடிகளார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் இதை வந்து ஒரு போராட்டமாக முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது ஒரு தனி அத்தியாயம் வருது. ராவணாவில் கூட நிறைய முறை பேசியிருக்கிறோம். பிறகு பெரியார்கிட்ட போய் பேசி இதில் இந்த மாதிரியான நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, புறக்கணிக்கிற வேலையாக இருந்தீங்கன்னாக்கா இது பெரிய துரோகமாக மாறும். அதனால் இந்த போராட்டத்தை வந்து இப்போ எதிர்க்கிறனா இருக்குது. தொடக்கத்தில் வந்து என்ன பெரிய இந்தி திணிப்பு என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா வலுவாக பேசினவர், எதிர்த்தவர். நான் வந்து ஒரு பூரண சுதந்திரத்துக்காக திராவிட நாடுக்காக நான் வந்து இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் தமிழ்நாடு தமிழருக்கேன்றது அப்போ தான் வருது. நாங்கள் தனித்தவர்கள், ஒரிசா மக்கள் கேட்டாங்கள்ல, மகாராஷ்டிரா மக்கள் கேட்டாங்கள்ல, ஆந்திரர்கள் 1910 கேட்டுட்டுருக்கிறாங்கள, எங்களுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்குது, நாங்கள் தனி மாநிலத்தவர், தனி மொழி எங்களுக்குன்னு மாநிலம் வேணும்னு கேட்டாங்கள்ல, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு இவர்கள் வைத்த முழக்கம் அந்த 4 பேர் சேர்ந்த மறைமலை அடிகளார், சோமசுந்தர பாரதியார், அதுக்கு பிறகு கி.ஆ.பெ. விஸ்வநாதன், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த முழக்கத்தை வைக்கிறார்கள். பிரம்மாண்டமான ஒரு பேரணி மாநாடு மெரினா கடற்கரையில். அதில் தான் பெரியார் வந்து கலந்துக்கிறார். பிறகு புரிஞ்சுக்கிட்டு அந்த 37 அந்த காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்புக்கான அந்த மாநாட்டில் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற அந்த முழக்கம் வைக்கப்படுகிறது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த முழக்கம் வைக்கப்படுகிறது, தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதில் வந்து பங்கெடுத்துக்கிட்டார், அந்த முழக்கம் வச்சார். அதில் பெரியாருடைய பங்களிப்புலாம் இருந்தது, யாருமே மறுக்கலை. சூத்திரதாரிகள் யாருன்னா இந்த மற்ற 4 தமிழர்களும் தான். இந்த வரலாற்றிலேருந்து மறைச்சிட்டாங்க. அது பிறகு என்ன நடக்குதுன்னா, நீதி கட்சி தோத்துட்ட உடனே ஒரு பெல்லாரி சிறையில் இருந்த ஈவேராவை போய் பார்த்து, இந்த கட்சியை தோத்துருச்சு, நாங்களும் ஆந்திரா பிரச்சனை பெருசாகிட்டுருக்கு, நாங்கள் அங்கே நோக்கி போகிறோம், நீங்கள் இனிமேல் கட்சியை பார்த்துங்கன்னு சொல்லி அதிலிருந்து அந்த தெலுங்கு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பெரியார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறார். இங்கே இருக்கிற தமிழர் தலைவர்கிட்டலாம் ஒப்படைக்கலை. யார்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னு பாருங்கள். ஒப்படைச்சிட்ட உடனே பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ தான் அந்த திராவிட நாடு திராவிடருக்குன்னு சொல்லிட்டு
அப்போ ஓடினார், உசேன் போல்ட் மாதிரி ஓடினார். ரெண்டாவது திரும்பவே இல்லை அந்த பக்கம். இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் தமிழ்நாடு தமிழருக்குன்னு 37 தொடங்கி தொடர்ச்சியான போராட்டம், தொடர்ச்சியான முன்னெடுப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. குரல்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. போராட்டம் நடந்துக்கிட்டு தொடர்ச்சியாக அப்படி தான் இருக்குது. கோரிக்கை நடந்துருக்குது. ஒரு முறையும் வந்துட்டு திராவிட நாடு திராவிடர்களுக்கு அது எல்லாமே சேர்ந்து இந்த 4 மாநிலம் அதை எப்படி ஆள்றது, அது எப்படி வந்து இருக்குது, அதில் தான் நான் கவனமாக இருக்கிறேன்லாம் பெரியார் பேசிகிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் தமிழ்நாடு தமிழருக்குன்னு வரவே இல்லை. தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் நிறைய கோரிக்கைகள் இருக்குது. பெரியார் என்ன அவருடைய விடுதலை எழுதுகிறாருனாக்கா அதில் சொல்கிறார் ஒரு இடத்துல, மொழிவழி மாகாணங்களை பிரிவதில் உள்ள கேட்டையும் விபரீதத்தையும் பலமுறை நான் எடுத்துக்காட்டி விளக்கி எழுதியுள்ளேன். மீண்டும் கூறுகிறோம், மொழிவழி மாகாண கிளர்ச்சியில் தமிழர்கள் கலந்து கொள்ள வேண்டாம், அது வந்து கேடு. எங்கே சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இந்த போராட்டம்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்குல்ல, 37க்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வளர்த்துக்கிட்டு இருக்குல்ல, தமிழர்கள் யாரும் கலந்துக்காதீங்க, இது வந்து பெரிய கேடு. எவனாவது மொழியின் பேரில் மாநிலம் கேட்பானா? சத்தியமாக இருக்குது, அதெல்லாம் விடுதலையில் இருக்குது, தேதி வாரியாக இருக்குது. யாராவது இந்த மாதிரி மொழி வழி அது வந்து பெரிய ஒரு பிரிவினைக்கு வந்து பங்கமாக போயிடும், அது கேடு, வளர்ச்சிக்கே கேடு. மொழியின் பேரில் எவனாவது கேட்பானா அப்படின்னு பல முறை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு குறிப்பிட்ட இதில் மட்டும் மொழி வழி மாகாணங்கள் பிரிவதில் உள்ள கேட்டையும் விபரீதத்தையும் நான் பலமுறை அப்படின்றது சொல்கிறார், எடுத்து காட்டி விளக்கி எழுதி உள்ளேன். இப்படியாக கேட்பது அது வந்து வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். மொழிவழி மாகாண கிளர்ச்சியில் தமிழர்கள் யாரும் கலந்து கொள்ள வேணாம்னு சொல்லக்கூடிய இந்த பெரியார் 1947 விடுதலை நாட்டில் எழுதியிருக்கிறாரு. இப்படியானவர். அந்த பக்கம் ஆந்திர மாநில போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போல்லாம் தொடங்கிடுச்சு பெரிய அளவில். கர்நாடகாலையும் தொடங்கிடுச்சு. இந்த பக்கம் கேரளாவிலையும் தொடங்கிடுச்சு. என்னென்னு தொடங்கியிருக்குது அப்போ? விசாலா ஆந்திரா, ஐக்கிய கேரளா, தனி கன்னடம், இப்படின்னு பெரிய போராட்டம் நம்மளை சுற்றி வலுவாக தொடங்கிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் இங்கே நடக்குது. இந்த திராவிட நாடு கேட்டுங்கிற இந்த பெரியார் வந்து ஈவே ராமசாமி வந்து அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி மொழி வழி மாநிலத்தில் எந்த முட்டாலும் கேட்க மாட்டான், இதுக்கெல்லாம் போராடாதீங்க, கன்னடர்கள் யாரும் கலந்துக்காதீங்கன்னு அங்கே போய் சொல்லலை. மொழி வழி பேரில் எவனாவது ஒரு மாநிலம் கேட்பானா முட்டா பையன், தெலுங்கர்கள் யாரும் அந்த மாதிரி போராட்டத்தில் கலந்துக்காதீங்க அப்படின்னு போய் தெலுங்கானாவில் போய் ஆந்திராவில் போய் சொல்லலை ஈவே ராமசாமி. இந்தாண்ட கேரளாவில் போயிட்டு இந்த ஐக்கிய கேரளான்னு கேட்குறீங்க முட்டா பசங்களை, கேரளத்தின் மொழியின் பேரில் எவனா ஒரு மாநிலம் கேட்பானா, இதெல்லாம் தப்பு, இது வளர்ச்சிக்கு வந்து குந்தகமாக இருக்கும், அப்படிலாம் கேட்காதீங்கன்னு அங்கே போய் சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறார். இதே காலகட்டத்தில் நடக்குது. அந்த மாநிலத்துக்கெலாம் போகலை பெரியார் ஈவே ராமசாமி. அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேடானது, மொழி வழியில் எவனை கேட்பானான்னு எழுதலை, பேசலை. ஏன்னா அடித்து இதோட துரத்தி விட்ருவானுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் உட்காந்துக்கிட்டு தமிழர்கள் நடத்தக்கூடிய இந்த தமிழ்நாடு தமிழருக்கே இந்த கோரிக்கை, இந்த போராட்டத்தை வந்து இப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ எவ்வளவு பெரிய வஞ்சகம், ரெண்டகம், இந்த துரோகம்லாம் ஒரு உள்ளுக்குள்ளே ஊறி போயிருக்குதுன்றதை நீங்கள் பார்த்துங்க. இதை தான் நம்ம அம்பலப்படுத்துகிறோம். இந்த இவங்க ஏதோ சொல்கிறாங்களே, இவர் வந்தோடனே எல்லாம் விடிஞ்சிருச்சு, ரெண்டாக பிறந்துருச்சு வானத்துக்கும் பூமிக்குன்னு சொல்கிறாங்களே, அதை சொல்ல வரேன். இப்படிலாம் எழுதின இந்த காலகட்டத்தில் தெலுங்கானா போராட்டம் 1952 சென்னையில் இருக்கக்கூடிய பொட்டி ஸ்ரீராமுலு வந்துட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்றாரு. அக்டோபர் 19ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 82 நாள் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உண்ணாவிரதம் இருக்கிறார். சென்னையில் மிக பெரும் கலவரம் பற்றிக்கிட்டு எரியுது, நிறைய துப்பாக்கி சூடு அது இது நடக்குது, பிரச்சனை, தமிழர்களுடைய உயிர் போகுது, சொத்து சூறையாடப்படுது, மிக பெரும் கலவரம். காங்கிரஸ் கவர்மெண்ட்டு சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து நடுங்கி போச்சு, என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குதுன்னு உடனடியாக பணிந்தார் நேரு. தனி ஆந்திரா பிரிப்பதற்கு நான் சம்மதிக்கிறேன், தனி மாநிலம் பிரிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு, உத்தரவாதம் கொடுக்குறாரு. அதை போலவே அன்றைக்கி உடனே என்ன பண்ணுறாரு, அடுத்த வருஷம் 1953 வந்து ஆந்திரா பிரதேசம்னு சில பகுதிகள், இந்த ஹைதராபாத் நிஜாம் இருந்ததில்ல, அதை விட்டுட்டு இன்னும் மற்ற பகுதியெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து தனியாக வந்து ஆந்திர பிரதேசம்னு சொல்லிட்டு அப்போ அறிவிக்கிறாரு. இவ்வளவும் நடக்குது. இங்கே உட்காந்துட்டு பெரியார் வந்து என்ன பண்ணுறாரு, தமிழர்களுடைய தமிழ்நாடு தமிழருக்கு அந்த போராட்டத்தை துரோகம்னு ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கிறார். எப்போ 53 வரைக்கும். அப்புறம் நேரு வந்து டிக்ளேர் பண்ணிட்டார், மொழி வழி மாநிலம் பிரிச்சிடலாம், நிறைய தலைவலியாக இருக்குது. பெருந்தலைவர் காமராஜர் மிகப்பெரிய அளவில் அன்றைக்கி தேசிய தலைவர்களில் ஒருத்தராக இருக்கிறாரு. எல்லாரையும் கூட்டி நம்ம தான் 1921 சொன்னோம், மொழி வழி மாநிலம் பிரிச்சிடலாம், அந்தந்த மொழி மக்கள் அந்தந்த மாநிலம் தனியாக பிரிச்சுட்டா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதனால் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, எப்படி வந்து அன்றைக்கி இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முதன்மை கட்சியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடுத்து ஜனதாதள் வந்து என்ன சொல்லுது, இந்த மாகாணங்கள் அடிப்படையில் கிழக்கு மேற்கு வடக்காக பிரிச்சிடலாம்,
மொழி வழி பிரச்சனைலாம் வராது, நாளைக்கு அது வந்து பெரிய சிக்கலாக இருக்குன்னு அவங்க என்ன சொன்னாங்களோ அதே தான் பெரியார் வந்து திராவிட நாடு, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா திராவிட நாடுன்னு போயிடலாம், இதெல்லாம் வேண்டியதில்லைன்னு இவர் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார். இதெல்லாம் ஒரு காலம் கடந்து அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. மற்ற மாநில மக்கள்லாம் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போகிறாங்க. நேரு பணிஞ்சிட்டாரு. கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கு வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு. முடிவெல்லாம் ஆகுது. அதுக்கு பிறகு இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் தடுக்கவும் முடியாது, இதை பற்றி பேசவும் முடியாது. இனிமேல் அப்படிலாம் பேசிட்டு உட்காந்து மக்கள் நம்மளை தூக்கி குப்பைக்கூடலில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 1955 தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு திரும்ப ஓடி வர்றாரு. இங்கே 1937 ஓடினார்ல, உசேன் போல்ட் மாதிரி ஓடினார்ல, திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கே வராருனாக்கா, நேருலாம் ஒரு முடிவுக்கு வந்து சுதந்திரத்துக்கு பிறகு 1947 சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு பிரச்சனை வந்து பொட்டி ஸ்ரீராமுலு உயிர் தியாகத்துக்கு பிறகு பெரிய கலவரம் வெடித்த பிறகு முடிவுக்கு வருது மத்திய அரசு பிரிச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கு பிறகு வேறு வழியில்ன்றப்ப தான் பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்றாரு. இதை தான் ஐயா சுபவீர பாண்டியன் போன்றவர்கள் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பேரும் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து மறைச்சிவிட்டு பெரியார் 1955 தமிழ்நாடு தமிழருக்கேன்னு நொட்டினார். மன்னிக்கணும், தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு கேட்டார். அதனால் அதை ஒட்டி தான் அதை ஒட்டி தான் ஐயா சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தார். இதெல்லாம் தொடர்ச்சியாகவே இருக்கிறது. உங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியே சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும்னு. எப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 1961 சுதந்திரம் பெற்ற சில ஆண்டுகளுக்கு பிறகு 1961 சட்டமன்றத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக எல்லாருமே சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. 1961 தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும். இவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இதுன்னு இல்லை, முன்னாடியே வந்துருச்சு, இது எல்லாமே அழுத்தம் கொடுத்து வந்துருச்சு. அதில் 55க்கு பிறகு பெரியாரும் அதில் இருந்திருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழர் தலைவர்கள் இவ்வளோ பேர் போராடுறாங்க. அப்புறம் சங்கரலிங்கனார் விஷயத்துக்கு வரேன். அடுத்தது வந்து 1956 ஜூன் 27 இருந்துட்டு அக்டோபர் 13 வரைக்கும் 76 நாட்கள் கிட்டத்தட்ட ஐயா சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார், தமிழ்நாடு தமிழருக்கே. அப்போ அந்த மொழி வழி மாநிலம் பிரிக்கிற அந்த வேகம் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த பக்கம் மார்ஷல் நேசமணி, இந்த பக்கம் ஐயா மாப்போசி. இந்த ராஜாஜியை வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக வந்து மொத்தத்துக்கும் தப்புன்னு பேசிகிட்டு இருக்குது திராவிட கோஷ்டி. எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்காங்க. மிகப்பெரிய போராட்டம். சென்னையும் வந்து ஆந்திராவுக்கு வேணும், திருத்தணி உள்ளிட்ட எல்லாமே வந்து வேணும் அப்படின்றப்ப தான் கடைசியாக திருப்பதியை மீட்க முடியல, விட்டாச்சு அது விஷயம். இந்த போராட்டத்தில் இந்த திராவிட கோஷ்டிகள் யாருமே கலந்துக்கவே இல்லை. தமிழர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. வடக்கு பக்கத்தில் நடந்த எல்லை போராட்டத்தில் 2 பேர் இறந்துருக்காங்க. தெற்கே மார்ஷல் நேசமணி அவர்கள் நடத்தின அந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூடு உள்ளிட்டவங்களை 13 பேர், இவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணி தான் இந்த மொழி வழி மாநிலம்னு பிரியுது. 1956 நவம்பர் 1 எல்லாருமே அவங்க பிரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு பிரித்து முடிகிறாங்க. இப்படி பிரிந்த அந்த நாட்களை தான் வந்து அதே காலகட்டத்தில் ஐயா சங்கரலிங்கனார் வந்து இந்த உண்ணாவிரதம் இருக்கிறார். 1956 ஜூலை 27 இருந்துட்டு அக்டோபர் 13 வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும், தமிழ்நாடு மாநிலம் என்று தனியாக இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருக்கிறார். இருந்து 76 நாட்களுக்கு பிறகு உயிர் தியாகம் செய்கிறாரு. அதில் போய் அண்ணா எல்லாம் கலந்துக்கிட்டாங்க போனாங்கன்னு வரலாறுல எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திரா மாநிலம் பிரிக்க வேண்டும் என்று சென்னையில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த அந்த பொட்டி ஸ்ரீராமுலுக்கு ஆந்திராவில் மிக பிரம்மாண்டமான சிலைகள் எங்கே பார்த்தாலும். குறிப்பாக அந்த மாநிலத்துக்கு 4 எல்லைப்புறம், நீங்கள் 4 வழியிலேருந்து உள்ளே நுழையிறீங்க அந்த மாநிலத்துக்குள்ளன்றப்ப முதல்ல அவருடைய சிலையை பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக பூங்காவோடு அந்த சிலை இருக்கும், மத்தியிலையும் இருக்கும், எல்லா இடத்துலையுமே. அந்த கட்சிகள் எல்லா கட்சிகளுமே அவருக்கு ஒரு முதன்மை மரியாதையை செலுத்திட்டு தான் எல்லா வேலையுமே தொடங்கும், போராட்டத்தை நடத்தும். எல்லா கட்சிகளுமே அது வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் அங்கே நீங்கள் ஐயா சங்கரலிங்கனாரை எந்த இடத்துல வச்சுருக்கீங்க? இவ்வளோ போராட்டம், இவ்வளோ உயிர் தியாகம், இதுக்கு மத்தியில் இந்த வரலாற்றை ஒரு பக்கம் மறைச்சிங்க, அவருடைய உயிர் தியாகத்தை மறைச்சிங்க. இவ்வளோ மறைச்சி விட்டு எல்லாம் பிறந்துட்ட உடனே கடைசியாக 67க்கு பிறகு வந்து நீங்கள் வந்து அண்ணா தான் பேர் வச்சார். அந்த பேர் வச்சு ஜூலை 3ஆம் தேதி தான் தமிழ்நாடு நாள். அதனால் நவம்பர் 1 கொண்டாடக்கூடாது, அது வந்து நம்ம எல்லைகளை வந்து இழந்த நாள், அது ஒரு துக்க நாள் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க திராவிட கோஷ்டிகள். மற்ற எல்லா மாநிலமும் நவம்பர் 1 சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்குது, பாண்டிச்சேரி உள்ளிட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து என்ன கேட்டால் துக்கம் நம்ம இடத்துல இழந்துட்டோம். இழந்துட்ட யோக்கியம். அதுக்கு பிறகு 67க்கு ஆட்சியில் வந்து இன்ன வரைக்கும் 2 திராவிட கட்சிகள் இருக்கிறீங்கள, எப்பயாவது இந்த எல்லை மீட்பு போராட்டத்துக்காக நீங்கள் பெரும் போராட்டத்தை நடத்தியிருக்கீங்களா? அதுவும் நடத்துறதில்ல. சரி, மொழி நாள் பிறந்ததை வந்து நவம்பர் 1 கொண்டாடினா அது நம்ம இழந்த நாள், அதெல்லாம் கூட
குழந்தை பிறக்கிற அன்றைக்கி வைக்க மாட்டாங்க, பிறந்த தேதி கொண்டாடுறது இல்லையா, பேர் வச்சனால கொண்டாடுற ஒரே கோஷ்டி இந்த கோஷ்டிங்க தான், திராவிட கோஷ்டிங்க தான். எவ்வளோ தில்லுமொழி, எவ்வளோ மாற்றி மாற்றி பேசுகிற பேச்சு, எவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்குது, இவ்வளோ வரலாறு நம்ம தேதி வாரியாக சொல்லிட்டு வரோம். ஆனாலும் வந்துட்டு 55 பெரியார் வந்து சொன்னார், அதை ஒட்டி சங்கரலிங்கனாருடைய போராட்டம், அதுக்கு முன்னாடி தமிழறிஞர்கள் முன்னெடுத்த அந்த போராட்டம் தொடர்ச்சி, அது 1937 தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய நீட்சியாக மொழி வழியெல்லாம் பிரிக்கும்போது இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் தமிழ்நாடு தமிழருக்கு இந்த மாதிரியாக அமையணும் அப்படின்னு அவரும் உண்ணாவிரதம் இருக்கிறார். நீங்கள் வந்து பெரியாருக்கு மட்டும் எல்லா இடத்துலையும் நட்டு வச்சுட்டீங்க, ஐயா சங்கரலிங்கனாரை விட்டுட்டீங்க. சென்னையினுடைய எல்லா திசையிலுமே வந்து பார்க்க போனேன்னா நீங்கள் சங்கரலிங்கனாருடைய சிலையை தான் வச்சுருக்கணும். பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கும். கடைசி வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கேலாம் வேணான்னு ஓடி போயிட்டு கடைசியில் வந்து கிடைக்க போகுது, நேரு முடிவு எடுத்துட்டாருன்னு வந்து சேர்ந்துக்கிட்ட பெரியாருக்கு வந்து எல்லா இடத்துலையும் சேர, சங்கரலிங்கனாருக்கு இல்லை. இதில் உயிர் தியாகம் செய்த இத்தனை பேருக்கும் சிலை இல்லை, பேர் இல்லை, தெரு இல்லை, ஒரு இதுவும் இல்லை. ஆனால் சுற்றி சுற்றி உங்களுக்குள்ளே எல்லா பேரும் எல்லா சிலையும் வச்சுப்பீங்க, எல்லா பேரும் உங்கள் பேர்லேயே திறந்துக்கிட்டு இருப்பீங்க. அண்ணா பார்க்கு, பெரியார் பார்க்கு, கருணாநிதி பார்க்குன்னு வந்து நிற்கிறீங்க. நாளைக்கு இன்பநிதி உதயநிதி பார்க் வரைக்கும் போனாலும் போவீங்க. நீங்கள் இத்தனை தலைவர்கள் மறைக்கப்பட்டார்கள், இந்த நாளில் எங்கே போச்சு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு உருட்டுவாங்க. இது என்னென்னா, நான் உங்களுக்கு ஏதோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தமிழர் அறிஞர்கள்லாம் சேர்ந்து 1981 எம்ஜிஆர்கிட்ட, அப்போ புலமைப்பித்தன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த சொன்னார். அன்றைக்கி இருந்த தமிழறிஞர்கள்லாம் சேர்ந்து எம்ஜிஆர்கிட்ட ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க. நம்ம பெரிய தப்பை செய்துக்கிட்டு இருக்கிறோம், நவம்பர் 1 இந்த மாதிரியான நாள் இப்படிலாம் இழந்தன்னு வரலாறு சொல்லி அந்த நாளை தமிழர் நாள், தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுறதுன்னு அறிவிக்கணும்னு எம்ஜிஆர் இருந்தபோது 1981 ஒரு முறை நடந்திருக்கு. 91 ஜெயலலிதா அவர்கள் வந்தபோதும் ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2006 கவனிச்சுங்க, இப்போ இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் அவர்கள் 2006 நவம்பர் 1 தமிழ் அறிஞர்களுடைய அந்த பெரிய அழுத்தத்துக்கு கோரிக்கைக்கு மத்தியில் இந்த நவம்பர் 4ன்னு ஒரு நாள் கொண்டாடியிருக்காங்க. சரி, இதுக்கு மேலே இப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் 2019 ஒரு நல்ல பச்சை தமிழர்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தபோது அரசாணையே வெளியிடுறார். இனி எக்காலத்திலையும் நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாள், அன்று விடுமுறை, அன்று கொண்டாட்ட நாள் அறிவித்து சிறப்பாக செய்தார். 19 செய்தார், 20 செய்தார். 21 விடியல் வந்துச்சு 7:30. கவனிச்சுங்க, 2019 அறிவிக்கிறாரு, கொண்டாடுறாரு, 20 நடக்குது. எடப்பாடி அரசு நவம்பர் 1ஆம் தேதி தமிழர் விடுதலை நாள், அதாவது முழுக்க முழுக்க தமிழ்நாடு நாள், அன்று விடுமுறை, சிறப்பு நாள்னு அறிவிக்கிறார் அரசாணையில். சிறப்பாக அது நடக்குது, 2 வருஷம் நடக்குது. 2021 ஒரு ஐயா ஸ்டாலின் வந்த உடனே சத்தம் இல்லாத ஒரு வேலை செஞ்ச துரோகம் என்ன தெரியுமா? அந்த அரசாணையை எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த அரசாணை என்ன வந்துச்சுன்னா நடைமுறைப்படுத்தி ஆகணும். அந்த 2 ஆண்டு நடைமுறைப்படுத்தின அந்த அரசாணையில் 2021 வந்த உடனே, மே மாதம் வந்த உடனே சத்தம் இல்லாமல் செஞ்ச மிகப்பெரிய ஒரு துரோகம். நவம்பர் 21 அந்த தமிழ்நாடு நாள் கொண்டாட்டம் விழா இருக்குதுல்ல, அது அந்த அரசாணையை ரத்து பண்ணிடுறாரு. எப்படிப்பட்ட துரோகம்! எடப்பாடியார் கொண்டு வந்த அந்த ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்றதுக்காகவே இதை மட்டும் சத்தம் இல்லாமல் 2 செய்தார் எடப்பாடி அவர்கள் இருந்தபோது ஆட்சியில். தமிழ்நாடு நவம்பர் தமிழ்நாடு நாள் அது கொண்டாட்டம், அரசு விடுமுறைன்னு ஒன்று, தைப்பூசத்துக்கு விடுமுறைன்னு ஒன்று வச்சார். தைப்பூசத்துக்கு விடுமுறை கையில் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரத்து பண்ணாங்கன்னா மொத்த இந்துத்துவா கோஷ்டிகளும் சேர்ந்து பெரிய போராட்டத்தை எடுக்கும். அது திமுக அரசுக்கு பெரிய சிக்கலாக போகும். நம்ம அப்புறம் வந்து பாஜகவுக்கு கீழே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பல பயமாக என்னான்னு தெரியல, அதில் கையை வைக்கலை. ஆனால் அந்த தமிழர்கள் கோரிக்கை இவ்வளோ பெரிய உயிர் தியாகம் செய்துட்டு இதை கொண்டு வந்தாங்கள, தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 அந்த அரசாணையை மட்டும் ரத்து பண்ணணுன்னா எப்படிப்பட்ட ஒரு வஞ்சக புத்தியாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு துரோகமாக இருக்குது இந்த இனத்துக்கு. அதை செய்தவர் ஐயா ஸ்டாலின் இப்போ செய்திருக்கிறாரு. இதுக்கு புது புது விளக்கங்கள் இந்த திராவிட கோஷ்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. 1937 இந்த தமிழர்கள் முன்னெடுக்கிற போராட்டம் 37, அது பிறகு அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்குன்னு கோரிக்கை வச்சுட்டு ஓடிப்போன அந்த ஈவே ராமசாமி நாயக்கருங்கிற பெரியார் 1955 தான் திரும்ப வந்து தமிழ்நாடு தமிழருக்கு. அது கூட ஏன்னாக்கா இந்த பொட்டி ஸ்ரீராமனுடைய போராட்டத்துக்கு பிறகு நேரு அரசு ஒரு முடிவு எடுத்துருது, பிரித்து கொடுத்துடலாம், தனித்தனி மொழி வழி மாநிலன்னு பிரித்து கொடுத்துடலாம், அதுதான் சிறப்பு அப்படின்னு முடிவு எடுத்துட்டார். நடைமுறையும் படுத்திட்டார் 1953. இதுக்கு மேலேயும் நம்ம இந்த முழக்கத்தை திராவிட இருக்குன்னு சொல்லியிருந்தால் நம்மளை வந்து முக்கில் வச்சு கொத்துவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, இருக்கிற தம்பிங்கள்லாம் வேறு விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம ஒரு லெட்டர் பேடு கட்சியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம்
அப்படின்றதுக்காக வேண்டி திரும்பவும் வந்து தமிழர் இந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு 1955 தமிழ்நாடு தமிழருக்குன்னு உட்காந்துக்கிட்டார். இதுதான் வரலாறுங்க. இவ்வளவு மோசடி நடந்திருக்கிறது. இதுக்கு முன்பு இருந்த அதிமுக அரசு நிரந்தரமாக ஒரு அரசாணையை வெளியிட்டு இனி நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு போனதை 2021 வந்த திராவிட மாடல் அரசு அவங்களுக்கு தமிழர்னாவே என்ன வெறுப்புன்னு தெரியல. அதெல்லாம் கிடையாது. அண்ணா பேர் வச்ச நாள் ஜூலை 3 தான் தமிழ்நாடு நாளுன்னு சொல்லிட்டு இந்த அரசாணையை ரத்து பண்ண துரோகத்தை செய்தது இதுதான். தமிழர்களுக்குன்னு இந்த சித்திரையா தையா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இதெல்லாம் இந்த கோஷ்டிங்க பண்ணது தான். தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 ஜூலை 3 அண்ணாதுரை பேர் வச்ச நாளா இதுலேயும் எல்லாத்தையுமே ரெண்டாக குழப்பி இவனுக்குன்னு ஒரு நிரந்தரமாக ஒன்றும் இருந்துடக்கூடாது அப்படின்னு பெரிய வஞ்சகத்தை சுமந்துக்கிட்டே பயணப்பட்டுக்கிட்டு தான் திராவணம். அதுக்கு தான் இதை அம்பலப்படுத்துகிறோம். அதுதான் தமிழ்நாட்டுக்கு கேடுன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இவ்வளவு வரலாறு இதுக்கு பின்பாக இருக்கிறது. இந்த இளைய தலைமுறை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவும் பதிவு பண்ணுறோம். ஐயா பே. மணியரசன் அவர்கள் திராவிடம் வளர்த்ததா வழிமறித்ததான்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதில் பல விடயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதிலேருந்து மேற்கோள் காட்டி எடுத்திருக்கிற மாசோ விக்டர், அறிஞர் குணா அவர்களுடைய இந்த புத்தகத்திலிருந்து இதெல்லாம் மேற்கோள் எடுத்து அந்த தேதி வாரியாக இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இளைய தலைமுறை இதை எடுத்துகிட்டு போங்க, தெளிவாக பேசுங்க. இந்த பெரியார் வந்து தான் தமிழ்நாடு தமிழுக்கு கோடி குறிக்க வச்சார், அதுக்கு பிறகு தான் எல்லாம் அப்படின்ற இந்த சில மீச பாண்டியர்கள்லாம் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையெல்லாம் இந்த கோஷங்கள்லாம் எந்த அளவுக்கு மோசடியானது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் இந்த பதிவை போடுறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.